நமக்கு வந்து எங்கே போனால் நல்லா இருக்கும், குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக வணங்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 5வது பாவகத்தில் தான் இருக்கிறார். 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். குலதெய்வத்தினுடைய வழிபாடு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக உங்கள் ராசிக்கு வைத்தீஸ்வரன் போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து குருவாகப்பட்டது 8ஆம் வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா, அஷ்டம குரு. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான், ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு குருவும் முக்கியமானவர் தான், கொஞ்சம் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த சுக்கிர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி, அதாவதுன்றது புதன்கிழமை இரவு 11 மணி 23 நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம், அதாவதுன்றது 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 25 நாள் கடகராசியில் இருந்து இந்த 12 ராசிகளுக்குமே, அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கிரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு. விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான், அதாவது மங்களக்காரகன் சொல்கிறவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. மேச ராசி விருச்சக ராசி இந்த 2 ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு, குறிப்பாக இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த 2 ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது சுக்கிர பகவான். பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னா கலஸ்திர காரகன். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் வரன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த இடம் நல்லா இருக்கணும்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஆனால் 7ஆம் இடம் தான் கலஸ்திர காரகனே. பொதுவாக திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி, அது போக 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே வலுத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆண்டியை கூட அரசனாக்கி போடுவார். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரனாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 9வது பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் சொல்கிறது வந்து பார்த்தா அற்புதமான இடம். பொதுவாக 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய காலம் இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமான காலம். அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த சுக்கிரனுடைய பயிற்சிக்கு உண்டான நேரம் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 9ல் உட்காந்துருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். நம்ம கோயிலுக்கு போனால் எனக்கு ஏதோ வரம் ஒரு பாக்கியம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, திருமண பாக்கியம் கொடுங்க, எனக்கு தொழில் பாக்கியம் கொடுங்க, வளர்ச்சி நல்லா இருக்கிற மாதிரி பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு ஏதோ இங்கே வந்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது, உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அதுதான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல தான் இப்போ சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுடைய தேவை என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்டு 3 வாய்ப்புன்னு சொல்லுவேன். குழந்தை பருவத்திலிருந்து அதாவது திருமணம் பருவம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பருவம். ஏன்னா பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தது நல்லாயிருக்கும். பொதுவாக நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில மாற்றமெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா?
நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ஆலயம் இருக்குது. அப்படி பார்த்தா செவ்வாய்க்கு உண்டானது வைத்தீஸ்வரன் கோயில். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அப்போ இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனும் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா நட்புக்குடைய கிரகம். செவ்வாய் போய் சுக்கிரன் வீட்டில் உட்காந்தாலும், சுக்கிரன் போய் செவ்வாய் வீட்டில் உட்காந்தாலும் நட்பாக தான் உட்காருவாங்க. அப்படி உட்காரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து நட்புக்குடைய கிரகமாக இருந்தாலும், இப்போ சுக்கிரனாகப்பட்டவர் உட்காந்துருக்கிறது 9வது பாவகத்தில் இருக்கிறதுனால, இந்த 25 நாளுக்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா? 5ஆம் பாவகன்றது புத்திரஸ்தானம் மட்டுமே இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம் கூட அதுதான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் உங்களோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு இடத்துல போய் பார்த்தோம்னா ஜாதகம் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பூர்வ புண்ணியம் சரியில்லை, உங்கள் முன்னோர்கள் யாரோ இன்றைக்கி வந்து பார்த்தா செய்த பாவம் நல்லா இல்லை, குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இப்போ 5ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி கொடுக்க வேண்டிய சாமி வரம் வந்து பக்கத்துலேயே இருக்கும், நம்ம வாங்க மாட்டோம். அதாவது கடல் கடந்து போய் கும்பிட்டு வருவோம். அதுபோல தான் நமக்கு வந்து எங்கே போனால் நல்லாயிருக்கும், குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக வணங்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 5வது பாவகத்தில் தான் இருக்கிறார். 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். குலதெய்வத்தினுடைய வழிபாடு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக உங்கள் ராசிக்கு வைத்தீஸ்வரன் போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து குருவாகப்பட்டது 8ஆம் வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா? அஷ்டம குரு. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான், ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு குருவும் முக்கியமானவர் தான், கொஞ்சம் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. ஒரு மாதம் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே 1 லட்சம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணோம்னா, நமக்கு 50,000 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு 50,000 பிளான் போட்டால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். 50,000 சம்பாதிக்கிறவங்க 1 லட்ச ரூபாயில் பிளான் போட்டால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. இக்கரையிலிருந்து அக்கறை பார்த்தா அழகாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய அமைப்புக்கு குலதெய்வத்தினோட வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கை கொடுத்துருவார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக மற்றவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய மனைவி, அடுத்தபடி அதாவது தாய், அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகள், இந்த 3 பேருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்பார்க்கலாம். ஒன்றாச்சுங்களா? அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ராகு பகவான் சுகஸ்தான ராகுவாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும், அதாவது இடம், பூமி, இந்த மாதிரி வீடு, கட்டிட வேலை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் எதாவது இருந்தால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா போகும். நிறைய பேருக்கெல்லாம் வீடு கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும், இல்லை நம்மளுடைய ஏதாவதுன்றது கமிட்மெண்ட்டுக்கு மீறி இது வருது செய்யலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அதை யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, மிலிட்ரி, காவல்துறை, மருத்துவத்துறை, வக்கீல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதாவது தன்னம்பிக்கைக்கு கொஞ்சம் மனசை தளர்ந்து உட்காந்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இது நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் விருச்சக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபோதம் இது இல்லாமல் வாழ முடியாது. அந்த பஞ்சபோதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியாக, இப்போ மோட்டார் வாகன தொழில் இருக்கிறவங்க, இதுபோல் இரும்பு இயந்திர தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? பொதுவாகவே இந்த மாதத்தில்
சூரியன் 10ல் வராரு. சூரியன் வந்து 10ஆம் இடம் போது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதி வரைக்குமே சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய மாதம் இந்த மாதம் மட்டும்தான். மீண்டும் இது மாதிரி சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு வரணும்னா இன்னும் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு 1 மாதம் மட்டும்தான் சூரியன், அதாவது இந்த ஆவணி மாதத்தில் மட்டும்தான் சிம்மராசியில் உட்காருவார். இந்த சிம்மராசியில் குறிப்பாக அது உங்களுக்கு 10வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா. மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களோட தொழில் மாற்றம், தொழில் மாற்றிக்கிறவங்களுக்கு, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு, புதுப்பிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழல் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, பயன்படுத்திக்கோங்க, அதை தான் நான் சொல்லுவேன். பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அதாவது மாதம் சொல்கிறத விட அதான் நான் சொல்கிறது, இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால் ஒன்று சுய ஜாதகம் உங்களுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு உங்களுடைய என்ன விளக்கங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.